சுமங்கலி பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வகுட்டில் தான் நம்ம வந்து குங்குமம் வைப்போம். ஸோ மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம் அது. ரெண்டாவது, நம்ம ஏன் அங்கே வைக்கிறோன்னா, என்ன ஒரு எனர்ஜினாலும் உடனே அட்ராக்ட் பண்ணுறது வந்து நமக்கு இந்த இடத்துல தான். இப்போ ஒரு சிகப்பு கலரில் நம்ம ஒரு குங்குமம் வைக்கும் பொழுது கோண வகுடு எடுத்தால் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து நேர் வகுடு எடுத்தால் தான் அவள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது அவளுடைய எவ்வளோக்கு எவ்வளோ கூந்தலை வந்து பராமரிக்கிறோமோ அவங்க உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும், ஒரு தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும். அதெல்லாம் தெரியாமே அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ சாம்பிராணிங்கிறதே உங்களுக்கு ஒரு மரத்தோட பால் தானே. அப்போ அந்த ஹேர்ப் தான் அது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு மூலிகை. அந்த மூலிகைக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீய சக்திகளை விரட்டுது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜி அது எடுக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நாள் கழிச்சு எங்க சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி வந்து ஆன்மீகம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறது, பெண்கள் வந்து தலைமுடிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. சாஸ்திரங்கள்ல இத பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? நீங்க எப்படி பெண்கள் சொல்றீங்க? ஆண்கள் கூட தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெண்களை விட ஆண்கள் தான் நல்லா வளர்க்குறாங்க மேம். அது கரெக்ட் தான். பட் வந்து பெண்கள் இன்னும் அதிகமா கூடுதல் கேர் எடுத்துப்பாங்க. அதாவது கேசம்னாலே அழகு தானே இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அந்த முடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெட்ஸுக்கு கொண்டு எடுத்துக்கோங்க, அந்த முடி அழகே வந்து தனி தான். நீங்கள் கிரகங்கள் வச்சு பார்க்கும் பொழுது சூரியன் தான் வந்து முடிக்கு வந்து காரணகர்த்தா. ஒரு தலைமுடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் அந்த ஜாதகத்தில் அவளுக்கு நல்லா இருக்கணும். அண்டு சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த சொட்டை விழறது, அடிக்கடி முடி கொட்டுறது, ஸோ அதுக்கு சனி. ஸோ இந்த காம்பினேஷனில் அதனால தான் நீங்கள் பாருங்களேன், தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ. ஸோ செம்பருத்தியே வந்து சூரியனுக்கான ஒரு மலர் தான். அதனால் செம்பருத்தி வந்து கேசத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதே அது சூரியனுடைய இது அப்படிங்கிறதுக்காக. ஸோ பெண்களுக்கு முடியை பற்றி கேர் எடுக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்போ அந்த காலத்து பெண்கள் வந்து அந்த தலைமுடியை நல்லா வாரி பின்னி, ஏன்னா ஜென்ரலாகவே வந்து உனக்கு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு கூந்தல் அலைஞ்சாலே குடி அலையும்னுவாங்க. ஸோ கூந்தல் அலைய விடக்கூடாது. பெண்கள் வந்து கூந்தல் அலைய விட்டாங்கன்னா அந்த வீடு வந்து அத மாதிரி அலையும் அப்படின்னு. இன்னைக்கு யாரும் அதை கட்டுறதே கிடையாது. இன்னைக்கு ஓபன் ஹேர் தான மேம் ட்ரெண்டா இருக்கு. இப்போ ட்ரெண்ட் என்னதான், ஆமா ட்ரெண்ட். இப்போ ரிசப்ஷன்ல கல்யாண பொண்ணே தலைவிரிச்சு போட்டுட்டு தான் நிக்கிறது, which is very wrong. இதனால என்ன பாதிப்புகள் இருக்கும் மேம்? சாஸ்திரப்படி நம்ம வந்து தலையை விரிச்சு போடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஸோ நம்ம பாரத நாட்டில் நம்ம வந்து வேதங்களை மதிக்கிறவங்க, வேதத்தில் சொல்கிற விஷயத்த நம்ம எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் பெண்கள் குறிப்பாக அமங்கலமான விஷயங்களுக்கு தான் தலையை விரிச்சு போட்டிருக்கணும், மங்களகரமான விஷயங்களுக்கெல்லாம் தலைவாரி பின்னி பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே மாற்றி தானே பண்ணுறோம். ஒரு நல்ல விஷயம், ஒரு சுபம் நடக்குது, ஒரு கல்யாணம், ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்திலே பார்த்தீங்கன்னா வீடுகளில் எல்லாமே தலைவிரிச்சு போட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ நவராத்திரி வருது, கொலுவுக்கே பாருங்களேன். ஸோ ட்ரெண்டுன்னு தலையை விரிச்சு. அண்ட் இன்னொன்று சொல்லுவாங்க, வகுடு வந்து நேரம் எடுக்கணும், கோண உச்சி எடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன மேம்? இதை சாஸ்திரீகமா நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த வகுடு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய சக்ராஸ் எல்லாம் பாடியில் நமக்கு 7 சக்ராஸ் இருக்கு. ஸோ இது ஒன்றும் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு. அண்ட் முக்கால்வாசி நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாழும் நெத்தியோடு இருக்கவே மாட்டாங்க. பாழும் நெத்தினா இந்த 2 அதை பொட்டு வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. நெத்திக்கு நடுவில் ஏதாவது ஒன்று விபூதி இட்டுக்கிறதோ, குங்குமம் இட்டுக்கிறதோ, லேடிஸ் வந்து நம்ம பொட்டு வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் வந்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வகுட்டில் தான் நம்ம வந்து குங்குமம் வைப்போம். ஸோ மகாலட்சுமி
வாசம் பண்ற இடம் அது. 2வது நம்ம ஏன் அங்க வைக்கிறோம்னா, என்ன ஒரு எனர்ஜினாலும் உடனே அட்ராக்ட் பண்றது வந்து நமக்கு இந்த இடத்துல தான். இப்போ ஒரு சிகப்பு கலர்ல நம்ம ஒரு குங்குமம் வைக்கும்பொழுது, இட் இஸ் அ புரொடெக்ஷன் ஃபார் யுவர் செல்ஃப். எந்த விதமான ஒரு நெகட்டிவும் வந்து நம்மள தாக்காது அப்படிங்கிறது. அதனால எப்பொழுதுமே ஒரு உச்சி வகுந்தெடுத்து தான் லேடீஸ் வந்து தலை வாரணும் அப்படிங்கிறதுமே சாஸ்திரம் தான். இப்போ வந்து சீமந்தம் பண்றா பார்த்தீங்களா? அந்த சீமந்தம் பண்றச்சே ஹஸ்பண்ட் வந்து நம்ம இந்த ஒய்ஃப்க்கு வந்து இந்த வகுடு தான் எடுத்து விடுவா. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் மெயினே அப்படி ஒரு முகூர்த்தமே முறை இருந்திருக்குல்ல மேம். ஆமா. இப்பதான் நம்ம அத இப்பவும் பெருசா பண்றது இல்லன்னு இல்ல ஆமா. நினைக்கிறேன். இப்ப எங்களுதுல கண்டிப்பா நாங்க சீமந்தம்னாலே எங்களுக்கு அதான் முகூர்த்தம். இந்த முள்ளம்பன்றி இருக்கு இல்லையா? முள்ளம்பன்றியோடைய அந்த முள்ளு, அந்த முள்ள வச்சு தான் வகுடு எடுப்பா. ஹஸ்பண்ட் வந்து எடுத்து அப்படியே போடுவார், அந்த கர்ப்பிணிக்கு. அது வந்து அப்ப வேதத்திலயும், சாஸ்திரத்திலயும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் அதற்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? வகுடுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு. வகுடே எடுக்கறதில்ல நம்ம. ம். இப்போ நீங்க வகுடு எடுக்காம, எண்ணெய் தேய்க்காம, தலையெல்லாம் இருந்தாலே பாருங்களேன், இந்த ஃப்ரிஸி ஹேர்ன்னு சொல்றோம். தலை வந்து ஒரு மாரி காட்டுப்புராண்டி மாரி தான் இருக்கு. அப்புறம் அத கண்டிஷன் பண்றதுக்கு அதுக்கு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணது அப்பல்லாம் வந்து வடிகஞ்சி யூஸ் பண்ணோம். சீயக்காய் யூஸ் பண்ணோம். முடியும் நல்லா வளர்ந்தது. பாடியும் கூலா இருந்துச்சு. இன்னைக்கு கேச பராமரிப்பே என்னன்னே தெரியாம இருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப அந்த வெளிநாட்டன பார்த்து, ம் இங்க இருக்கிற மாதிரி இப்ப அங்க ஆயிட்டு வருது. அங்க இருக்கிற மாரி இங்க ஆயிட்டு அப்படியே வருது. ஆப்போசிட். அவங்கலாம் பேக் டூ ஆர்கன்ஸ். அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சே, நாங்க வந்து இந்த நுனி முடியில ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும்ல, அத கட் பண்றதுன்னா கூட நாங்கலாம் வளர்பிறையில தான் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த வளர்பிறையில கட் பண்ணும்போது முடி வளருமா மேம்? ஆமா. அது நாங்கலாம் உண்மைதானா? உண்மதான், அதுலயே உண்மதான். 2வது நாள், 3வது நாள்லாம் 3வது நாள், 5வது நாள். திருத்தியையில பண்ணுவாங்க, பஞ்சமியில பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்ப பண்ணாங்கன்னா, அந்த முடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான். தேய்பிறையெல்லாம் கட் பண்ணவே மாட்டோம். அண்ட் அப்பல்லாம் வீடுகள்லயே தான் பண்ணோம். இப்ப தானே பார்லர்லாம் வந்திருக்கு. வீட்லயே அம்மா பண்ணுவாங்க, இல்லன்னா பாட்டி பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே நல்ல நாள் பார்த்து தான் அந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இப்போ 3ஆம் பிறை வெள்ளிக்கிழமை வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பா வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டாங்க. நாள் கிழமை பார்த்து, அந்த நாள்ல பண்ணலாமா, வேண்டாமான்லாம் பார்த்து தான் நாங்கலாம் முடி கட் பண்றதெல்லாம் கூட பண்ணோம். பட் இன்னைக்கு அதெல்லாம் எதையுமே பார்க்கறதில்ல. ஐ திங்க் நாங்க இருந்த டைம்ல எங்களுக்கு இருந்த ஒரு முடியோடைய லென்த்தா இருக்கட்டும், அந்த அடர்த்தியா இருக்கட்டும், இப்ப யாருக்குமே பார்க்க முடியாது. கிடையாது. ஷோல்டருக்கு மேல யாருக்குமே இப்ப முடியே பெருசா பெரிய இல்ல, அளவுல பார்க்க முடியாது. இல்ல, இல்ல. 1, 2 பேருக்கு ஆமா, பார்க்க முடியுதே ஆமா. தவிர, மத்த பெருசா பார்க்க முடியறதில்ல. இப்ப இத நம்ம முடி பத்தி பேசும்போது நீங்க வகுடு சொல்லியிருந்தீங்க. நேர் வகுடுனுடைய முக்கியத்துவம். ஆனா இன்னைக்கும் நெறைய இடங்கள்ல சில பேர் வந்து இந்த சைடு வகுடு எடுக்கிறத நம்மனால பார்க்க முடியும். இது எடுக்கலாமா? இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அத பத்தி சொல்லுங்க. சொல்லுவாங்க. கோண வகுடு எடுத்தா அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியா வரும். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து நேர் வகுடு எடுத்தா தான் அவ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணும்போது அவளுடைய கவனம் வந்து அதுல நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி மனச சார்ந்த விஷயங்கள அவங்க வந்து வகுட்டுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கோண உச்சி எடுக்கக்கூடாது. அது மாரி எப்பவுமே முடி சிக்கலா இருக்கக்கூடாது. குடும்பம் சிக்கலாவே இருக்கும். அதனால சிக்கு எடுத்து வாரி பின்னணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சாஸ்திர ரீதியா இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் கேட்கவும் செஞ்சாங்க. இன்னைக்கு யாரும் நம்ம சொன்னா கேட்கறதும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இந்த கூந்தல் வளர்ச்சிக்கு, இந்த கூந்தல் காயறதுக்கு வந்து இந்த சாம்பிராணி போடுற, தூபம் போடுற முறை அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்ததா நம்ம இந்த கதைகள்ல படிச்சிருப்போம். இந்த ராணிகளுக்கெல்லாம் அந்த மாரி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கேட்டுருக்கோம். இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன மேம்? அத நம்ம எப்படி பண்ணணும்? ஜெனரலா இந்த சாம்பிராணிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நீர எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டு. ஸோ ஜென்ரலா ஏன் வந்து லேடீஸ்க்கு வந்து முடி வந்து எப்பவும் வாசனையா இருக்கணும். அது வந்து எப்பவுமே இந்த இடத்துல ஒரு மல்லிப்பூ இத்தனூண்டாவது வைப்பாங்க. ஸோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்த அது எடுக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து திருமணமான பெண்கள் கண்டிப்பா வச்சிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு தான் உங்களுக்கு நெறையா பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரொமான்ஸுக்கு ஒண்ணு, லவ்வுக்கு ஒண்ணு அப்படிலாம் நம்ம சொல்லி பண்றோம். பட் அன்னைக்கு வந்து ஒரு காமமோட சேர்ந்த காதலும் வந்து கூந்தலினுடைய மணத்துல இருந்தது இல்லையா? அல்வாவும், மல்லிகைப்பூவும் வாங்கி கொண்டு ஆமா, போய் ஆமா, ஆமா. ஸோ லேடீஸ்க்கு வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கூந்தல வந்து பராமரிக்கிறோமோ,
அவங்க உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட்டு நல்லா இருக்கும். 2வது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஒரு தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும். அதெல்லாம் தெரியாமயே அந்த காலத்துல அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியமே இல்லாத திருமணமானவர்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஒரு மேரிட்டல் லைஃபே சோஷியல் டிஸ்டன்சிங்ல தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன்லயே நான் பார்க்குறேன். அதனால கூந்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அந்த கூந்தலுடைய மணத்திலேயே எத்தனை கணவன்மார்கள் மயங்கியிருப்பாங்க இல்லையா? அதனால கண்டிப்பா அது ஐ திங்க் அந்த ரிவைவல் வரணும். ஓகே. நம்ம பூக்கள் பத்தி ரொம்ப அழகான ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த சாம்பிராணி போடுற முறை பத்தி சொல்லுங்க மேம். இத நம்ம எப்படி இப்ப போடணும்னு விருப்பப்படுறவங்க எப்படி போடலாம்? இப்பல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரெடிமேட்லயே சார்கோல் விக்குதுல்ல. ஸோ அத வாங்கிட்டு நம்ம அந்த கட்டி சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கல்ல, அத நல்லா வாங்கி பொடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு திருஷ்டி இல்லாம இருக்கணும்னா கொஞ்சம் கூட குங்குலியம் போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு அதில நல்லா மணம் வரணும்னா கஸ்தூரின்னு ஒண்ணு உண்டு. அத வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டே ஃபுல்லா அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து போட்டோம்னா, முடிக்கும் நல்லது. இப்போ நம்மலாம் பிறந்த குழந்தைங்களுக்கே வந்து போடுவோம். ஆமா மேம். இந்த மாரி நம்ம தூபம் போடுறது குழந்தைகளுக்கு காட்டும்போது திருஷ்டி கழியுமா மேம்? கண்டிப்பா கழியும். அந்த அலறி அலறி அழறது ராத்திரியில. இப்ப சாம்பிராணிங்கிறதே உங்களுக்கு ஒரு மரத்தோட பால் தானே. அப்ப அந்த ஹெர்ப் தான் அது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது ஒரு மூலிகை. அந்த மூலிகைக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து வீட்ல இருக்கக்கூடிய ஒரு தீய சக்திகள விரட்டுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜிய அது எடுக்கும். அதனால குழந்தைங்களுக்கும் போடுறது குழந்தைங்களுக்குமே தலை கூத்துனா நம்ம காமிக்கிறது தானே. அதனால எப்பவுமே இப்போ கபாலம் இந்த இடம்ங்கிறது யூ ஹேவ் அ மைன்யூட் ஹோல்ல இங்க. ம், ம். ஸோ ஒரு உயிர் போறதுமே இது வழியா வந்து போகும். அண்ட் எந்த விதமான எனர்ஜியும் இது வழியா தான் நம்ம உடம்புக்குள்ள போகும். அதனால முடிக்கு வந்து நம்ம சாம்பிராணி போடும்பொழுது, அந்த என்னென்ன கெட்டது இருக்கோ, அது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய இந்த துவாரங்கள் வழியா அது வெளியில போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புலயே 9 துவாரம் இருக்கு. அந்த நவ துவாரத்துல இது மெயின். இந்த கபாலம், சிரசு. ஸோ எந்த விதமான ஒரு எனர்ஜியுமே உங்களுக்கு உள்ள போகணும் அப்படின்னா, இது வழியா உள்ள போகும். அண்ட் எந்த விதமான எனர்ஜி நம்ம உடம்புலேருந்து வெளியில போகணும்னாலும் இதுலேருந்து வெளியில போகும். அதனால தலைமுடியில இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சாம்பிராணி காமிக்கும் பொழுது, அது உச்சியில வந்து இட் ஹேஸ் இட்ஸ் இம்பாக்ட். ஓகே. ஸோ இந்த சாம்பிராணி இப்ப பெரியவங்களுக்காகட்டும், குழந்தைகளுக்காகட்டும் எந்த நாட்கள்ல போடலாம் மேம்? ஞாயிற்றுக்கிழமை பெஸ்ட்டு. அண்ட் தேர்ஸ்டேஸ் ஆல்சோ. டைமிங் ஏதாவது இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எப்ப வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு சாயந்தரம் சாம்பிராணி போடும்போது, நம்மளும் சேர்த்தே வந்து போட்டுக்கலாம். நீங்க தலைக்கு குளிச்சா தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. ம். ஈவன் அதர்வைஸ் நம்ம வந்து தாராளமா சாம்பிராணி போடலாம். இப்பதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் வீசிங் இருக்கு. சாம்பிராணி போட்டா அலர்ஜி அப்படியெல்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது போடுறதுனால எந்த விதமான தப்பும் இல்ல. என்ன இப்போ ஜாஸ்தி புகை வர்றதுக்கு பதிலா நீங்க மைல்டா போட்டுக்கலாம். இல்ல எங்கேயாவது ஒரு மூலையில உங்க வீட்ல ஏதாவது ஒரு மூலையில வச்சுட்டு, நம்ம மைல்டா அது வர நம்ம மாதிரி கிச்சன்லயோ, பூஜை ரூம்லயோ எங்கேயோ ஒரு வச்சுக்கலாம். இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பா சாம்பிராணி போட்டா, அந்த லேடீஸ்க்கான திருஷ்டி எல்லாம் வந்து போகும். ஓகே. இந்த திருஷ்டிக்கு நம்ம எடுத்தோம்னா, நம்ம திருஷ்டி கழிக்கக்கூடிய முறைகள்ல சாம்பிராணி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிரத்யேகமான விஷயம் ஏதாவது நம்ம அந்த சாம்பிராணியில சேர்க்கறதுக்கு இருக்கா மேம்? அதான் நம்ம வந்து குங்குலியம் சேர்க்கலாம், கஸ்தூரி சேர்க்கலாம், மத்த ஐட்டம்ஸும் சேர்க்கலாம். பட் அது வீட்டு திருஷ்டிக்கு போட்டுக்கலாம். இப்ப நம்ம வீட்டு திருஷ்டி எடுக்கும்போது அதில வெண்கடுகு போடலாம். மருதாணி பூ இருக்கு பார்த்தீங்களா? மருதாணி விதை. அத நல்லா காய வச்சு பொடி பண்ணி போடலாம். அதெல்லாம் வீட்ல வந்து திருஷ்டிக்கு வந்து இட் இஸ் வெரி குட். ஓகே. ஆனா இப்ப நெறைய பேர் கூட சாம்பிராணி பெருசா போடுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் மாரி ரொம்ப ட்ரெண்ட் ஆமா. ஆயிட்டு என்னன்னா, வர்றதுனால ஏசி ரிப்பேர் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபர்ஸ்ட்டு சொல்றது சாம்பிராணி போடாதீங்க. ஏன்னா, அது ஃபுல்லா புகை சேர்ந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து நான் என்ன சொல்றேன், ஏசி போடாம ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு, கொஞ்ச நேரம் சாம்பிராணி போட்டுட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். நிச்சயமா. சோ இன்றைய நிகழ்ச்சியில சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ.